தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் பெருமாகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு ஜெபம் செய்து நாம் இந்த வேத பாட வகுப்பை நாம் துவங்குவோம். எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, சர்வ வல்லமையுள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் மீது எப்பொழுதும் தயவாயும் கிருபையாயும் இருக்கிறவரே, தேவரே, இந்த லாக்டவுன் காலகட்டத்திலும் தாப்பண்ணி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வேதத்தை தியானிக்கும்படியாக நீங்கள் கொடுத்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மூலமாக நீங்கள் கொடுக்கிற எல்லா விதமான ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இவைகள் எல்லாம் தாப்பனே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பயிற்சி செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பாவற்றங்களை தயவாய் மன்னிங்க. பேசுகிற அடியனுடைய வார்த்தையில் மட்டும் பேசுவோம். கேட்கிற அன்பான உள்ளங்களும் காரியங்கள் இப்படி இருக்குதா என்று தாப்பனை ஆராய்ந்து பார்க்கவும் உதவி செய்யுங்க. வேத வகுப்பு தொடக்கம் முதல் முடிவு வந்து எடுத்துங்க. சகல துதி கன மகிமை புறாமுறைக்கு எடுக்கிறோம். மீட்பரமர ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களும் என்று பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நாம் படிக்கிற பாடம் சாய்ஸஸ். பல சமயங்களில் பலவிதமாக நாம் இந்த பாடத்தை படித்திருந்தால் கூட இந்த நாள்ல வேறொரு கண்ணோட்டத்தோடு இந்த பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் ஒரு 13 நாம் வாசிக்கிற போது, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற போது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பாரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள், பாரபாசையோ கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். பாரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பாரபாசை என்றார்கள். நான் நினைக்கிறேன், அதாவது இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக நடக்கிற அந்த தேசாதிபதி ஆகிய பிலாத்து கிட்ட நடக்கிற அந்த ட்ரையல்ல பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யும்படியாக அவர்களுக்குள்ளாக ஒரு வழக்கம் இருந்து பண்டிகை தோறுதுங்க. யாராவது ஒரு கைதியை விடுதலை செய்ய வழக்கம் இருந்தது. அப்போ இங்க பாரபாச ஒரு சைடு, இயேசு கிறிஸ்து ஒரு சைடு நிறுத்தி, நான் உங்களுக்கு யாரை விடுதலை செய்யணும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா பரபாஸ் என்பது மிகுந்ததுங்க கொடுமையான அக்கிரமங்களை செய்தருங்க ஒரு கைதி. அப்போ பாரபாஸ் ஒரு சைடும் இயேசு கிறிஸ்து ஒரு சைடு நிக்க வைத்து, நான் உங்களுக்கு யாரை விடுதலை ஆகணும்னு சொல்லும் போது எல்லாரும் பிரதான ஆசிரியருடைய ஏவுதலினாலே எங்களுக்கு பாரபாச விடுதலை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்போ என்னன்னா, இந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் தேவைங்க 2 choices. அதாவது பிலாத்து வைத்த 2 வாய்ப்புகள் அல்லது 2 சாய்ஸஸ் வச்சாரு. நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ மனப்பூர்வமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக அவர்கள் மிக கொடுமையான அந்த கைதியை விடுவித்து, பாரபாசை விடுவித்து இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்.
அப்போ ஆல்வேஸ் நம்முடைய வாழ்க்கையில we have always two options. இரண்டு தான். we don't have multiple options to choose. உலகத்துல என்னதுங்க, ஒருவேளை நம்முடைய உலகத்துல நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பொருட்கள் வாங்கும் பொழுது அதற்கு என்னதுங்க நிறைய மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்ட் நாம் பேசுகிற போது, தேவனை சார்ந்த விஷயத்துல வரும்போது எப்பவுமே we have always only என்னதுங்க two options. நன்மை தீமை, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான். we have only two options. we do not have multiple options. நிறைய நமக்கு என்னதுங்க வாய்ப்புகள் இல்லை. நாம் எதை வேணாலும் பண்ணலாம், நாம் வந்து இதை தேர்ந்தெடுக்கலாம் என்றதுங்க நமக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ we have only two options. நான் எதை செய்யணும்னு சொல்லி பல இடங்கள் இதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, ரோமர் 6:16 மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படிபடி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிற என்று அறியீர்களா? அப்போ யூ ஹேவ் ஒன்லி டூ ஆப்ஷன்ஸ். எதர் நீங்கள் நீதிக்கு கீழ்ப்படியணும் இல்லது பாவத்துக்கு கீழ்ப்படியணும். we don't have other options. we have to choose between these two. Either we need to follow righteousness or we need to sin, death or sin. நான் பாவத்திற்கு பின்னாடி போறேனா அல்லது நீதிக்கு பின்னாடி போறேனா என்கிறதான இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் நமக்கு உண்டு. இந்த இரண்டுல ஏதாவது நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. இதைத்தான் நாம் ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். சோ அப்போ இயல்பாக இங்க நாம் பார்க்கிற விஷயம் என்னன்னா, இரண்டு விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒன்று, சாய்ஸஸ் காட் கொடுக்கிறார் ஆல்வேஸ். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது we always have choices. we don't have multiple choices. this or that. நீதியா பாவமா, ஜீவனா மரணமா, இதற்குள்ளாக இந்த இரண்டுக்குள்ளாக தான் நாம் என்னதுங்க தீர்மானிக்க வேண்டியது அவசியமாக்குறது. அப்போ நம்ம இந்த மல்டிபிள் ஆப்ஷன் இருந்ததுங்க கிடையாது. இது ஒண்ணு, நாம் சூஸ் பண்ணோன்றது ஒண்ணு. இரண்டாவது, சூஸ் பண்ணும்படியாக தான் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். சோ தேவன் மனிதனை படைக்கிற போது எவ்வளமாய் படைத்தார் என்று சொல்லுகிற பொழுது ரொம்ப தெளிவாக நாம் பார்க்க முடியும். தேவனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது இஸ் a perfect God. ஸோ அவர் ரொம்ப தெளிவாக அவருடைய முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எபேசியர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் நிறுவனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த. So God has decided. தேவன் என்ன பண்ணார்னா தீர்மானிக்கிறார். தீர்மானிக்கிற சுபாவமுடையவராய் இருந்துங்க தேவன் இருக்கிறான்னு நம்ம வாசிக்கிறோம். மீண்டும் நம்ம வாசிக்கும் போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் இப்படியா வாசிக்கிறோம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை. அப்போ according to his good pleasure which he had purposed in himself. அப்போ தேவன் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் மனிதனை படைக்கிற போதும் கூட, ஆதாமை படைக்கிற போதும் கூட, மனித குலத்தை படைக்கிற பொழுதும் கூட அதே குணாதிசயத்தோடு தான் படைக்கிறார். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற ஒரு யூனிக்னஸ். என்ன யூனிக்னஸ் அப்படின்னு சொன்னா, தீர்மானிக்கிற குணமுடையவர். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அதாவது இத ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசாம சாதாரணமா பேசுனா மக்கள் சொல்லுவாங்க, இட் இஸ் வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன நிச்சயித்தாயோ அதை அடைய முடியும் இருந்துங்க உற்சாகப்படுத்துவார்கள்.
அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் நம்ம பார்க்கும்போது, இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சஸ் பார்க்கும்போது அப்படின்னு நம்ம சொல்றதுன்னு நம்ம பார்க்க முடியும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, God has given an ability to design. God என்ன பண்றாருன்னா, மனிதனை படைக்கிற பொழுது தேவன் எப்படி அவர் ஒரு டிசிஷன் மேக்கரா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானிக்கிறார். உதாரணத்துக்கு, we do not know why God created man, but தேவன் மனிதனை உருவாக்குற போது, சிருஷ்டிக்கிற போது அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு மனுஷன் உருவாக்கினார் நாம் பார்க்கிறோம். அப்போ வேதம் சொல்கிறது, God created man in his image and in his likeness. ஆதியாகமம் 1:24 நம்ம வாசிக்கும் போது, வாசிக்க வேண்டாம், நீங்க பொறுமையா பார்த்துங்க. அப்போ என்னன்னா, ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம், தேவன் தீர்மானிக்கிறவராயிருக்கிறார். அவரால் படைக்கப்பட்ட மனிதனும் ஒரு ரோபோவாக அல்லது ஒரு புரோகிராம் பண்ணப்பட்டிருந்தீங்க, ஒரு ரோபோவாக என்னதுங்க இயங்கும்படியாக தேவன் படைக்கல. தேவன் ரொம்ப தெளிவா பேசுறார். தேவன் மனிதனை படைக்கிற பொழுது வித் கம்ப்ளீட் ஃப்ரீ வில், முழுமையான சுதந்திரத்தோடு தேவன் மனுஷனை படைத்தார். You may decide what you want. அப்போ ஒரு தேவனுடைய அந்த திட்டத்துல மனுஷனை படைக்கிற போது மனுஷன் தீர்மானிக்க கூடியவனா இருக்கணும். மனுஷன் தீர்மானிக்காமல் அவன் is going to be influenced, then there is a sin. தேவனுடைய அந்த கிரியேஷன்ல it is not working properly, malfunctioning. உதாரணத்துக்கு, ஆதியாகமம் 3:அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3:6 the first malfunction அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஏதேன் தோட்டத்திலே என்னதுங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. It was not என்னதுங்க manufacturing defect, it is a malfunctioning. அதாவது தேவன் சிருஷ்டிக்கிற பொழுதே பிழையாக குறையாக என்னதுங்க மனுஷனை படைக்கல. மனுஷனை படைக்கிற போது தேவன் எப்படிதான் படைச்சார்னா, ரொம்ப தெளிவாக டிசைன் பண்ணக்கூடிய நேச்சர்ல தான் மனுஷனை படைச்சார். பட் சம்டைம்ஸ் சம்வேர் மால்ஃபங்க்ஷன் ஆகுது. அது தேவனுடைய டிசைன் கிடையாது, தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய அந்த வழிநடத்தலுங்க கிடையாது. உதாரணத்துக்கு, ஆதியாகமம் 3:6 வாசிக்கும் போது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவன் புசித்தான். நல்லா பாருங்க, இங்க ஒரு மால் பங்கன் நடக்குது. இந்த தேவனுடைய திட்டத்துல சட்டம் யார் கொடுக்கப்பட்டதுன்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? 2:16-17 நம்ம வாசிக்கிறோம். நீ தோட்டத்துல சகல விருட்சத்து கனியை பூசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிந்த கனியை பூசிக்க வேண்டாம்னு சொன்னார் இல்லையா? ஆனால் இங்கு ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, ஏவாள் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சேட்டன், அண்ட் சேட்டன் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால ஏவாள் இன்ஃப்ளூயன்ஸ் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா ஆதாம் கிட்ட இருந்துங்க. இதுதான் நம்ம பார்க்க முடியும். தீமோதியில வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமானதுங்க இது நமக்கு வெளிப்படுத்துறார் இல்லையா? தீமோத்தியில வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:14 1 தீமோத்தேயு 2:14 வாசிக்கும் போது, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்போ வேதம் ரொம்ப தெளிவா பேசுகிறது, there is no manufacturing defect. தேவன் இதனை படைக்கிறது அவரை போல படைத்தார் என்று சொல்கிற பொழுது அவரை போல தீர்மானிக்கிற குணாதிசயத்தோடு படைத்தார். அப்போ இங்க ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. So the attempt was made by Satan with Adam. ஆதாம் இடத்தில்
ஒரு அட்டம் நடத்தப்பட்டிருக்குது. வேதம் சொல்லுகிறது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. அட்டம் இல்லாம இந்த வார்த்தை இருந்துங்க பதிவு செய்ய முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது ஸ்திரீயானவரே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டாள். இதான் பவுல் பேசுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் போது 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கொரிந்து சபையாரை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிற பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ தேவன் மனிதன் எப்படி படைச்சார் அப்படின்னு சொன்னா, கரெக்டா முடிவெடுக்கக்கூடியவனா என்னதுங்க படைத்தார். பட் சம்டைம்ஸ் இதுங்க மால் ஃபங்க்ஷனிங் நடக்கும். இப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் சரியான தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களா என்னதுங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அந்த முடிவு if it is going to be influenced by somebody, இங்க வாசிக்கும் போது ஆதாமை குறித்து வாசிக்கிற போது ஆதாம் was influenced by Eve and Eve further influenced by Satan. அப்போ அந்த சாத்தானுடைய அந்த வஞ்சனை ஏவாள் மூலமாய் ஆதாமுக்கு வந்திருந்துங்க நாம் பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், இன்னைக்கு பாடம் என்னன்னா, நாம் தீர்மானிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டியது அவசியம். அப்போ மனிதகுலம் என்பது தீர்மானிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டியது அவசியம். தேவன் அப்படிதான் படைத்திருக்கார். பட் மெனி டைம்ஸ் we are influenced by many persons and many things. பல சமயங்களை நம்மள பல காரியங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சில டைம் பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இல்லையா, நபர்களாக இருக்கலாம். அப்போ நாம் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகுவதற்கு எவைகள்லாம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது என்பது ஒரு பக்கம். பட் இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன ஆயிடுதுன்னா, ஐ எம் மால் ஃபங்க்ஷனிங். என்ன மால் ஃபங்க்ஷனிங்னா, நான் சரியாக தீர்மானம் எடுக்கக்கூடியவனா இருக்க மாட்டேன். If a person is not deciding things on his own, it will be very difficult. ரொம்ப கஷ்டம். அப்ப தேவன் on his design, சிருஷ்டிப்பினுடைய அந்த பேட்டர்ன்ல தேவன் என்ன பண்ணலனா, there is no malfunction. தேவன் சரியான முறையில் மனிதனிடங்க படைத்திருக்கிறார், தீர்மானிக்கக்கூடியவனாய் படைத்திருக்கிறார், அதை அவன் வெளிக்காட்டியிருக்கிறான். அப்போ வேதம் சொல்லுகிறது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. So when an attempt was made by Satan with Adam, it was failed. But rather Satan deceived Eve, and further Adam was influenced by Eve. அப்போ ஆதாம் ஏவாளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவர் தவறி போயிட்டார். அப்போ இந்த நாள்ல நான் பார்க்கிற விஷயம்னா, ஒவ்வொரு மனிதர்களாகிய நாமும் கூட தேவனுடைய அந்த பேட்டர்ன்ல அந்த வடிவமைப்புல நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொருவரும் சுயமாய் சிந்தித்து யோசனை பண்ணி நாம் தீர்மானிக்க குணாதிசயம் உள்ளா இருக்கணும். நாம் தொடர்ச்சியா படிக்க போறோம். ரைட். அப்போ இது முதல் பாயிண்ட், தேவன் அவருடைய சிருஷ்டிப்புல எந்த குறையும் வைக்காமல் சரியாக படைத்தார். அதனுடைய சாம்பிள் ஆடம் வாஸ் நாட் டிசீவ்ட், கரெக்டா இருக்காச்சு. பட் இட் வாஸ் மால் ஃபங்க்ஷன், இல்லையா, பைபாஸ் பண்ணிருந்துங்க, அத சிஸ்டம் கரெக்ட் பண்ணாங்க. சரியா? இது ஒண்ணு. அப்போ ஆரம்பத்திலிருந்து நமக்கு தெரியும் தேவன் தீர்மானிக்கக்கூடியவராய் மனிதனை படைத்தார் ஒன்று. அப்போ அந்த சாய்ஸை சூஸ் பண்றது என்பது definitely it is required to do that. We don't have an option by not choosing. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் நியூட்ரலா இருக்கேன், நான் நீதியும் செய்ய மாட்டேன், நான் துன்மார்க்கமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. We will fall in either one category.
இவை இரண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல நாம் நின்றுதான் அதுங்க ஆக வேண்டும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். அதுதான், அப்படி இருக்க முடியாது. நடுவுல நிக்கிறேன்னு பேச முடியாது. ஒன்னினுடைய கால் ஆத்துல இருக்கும், இல்ல சேத்துல இருக்கும். ஒன்னி நாம் நீதியின் பக்கம் இருப்போம், இல்லைங்க நாம் அநீதியின் பக்கம் நாம் இருப்போம். நீதியின் பக்கம் இல்ல அப்படின்னா நம்ம அநீதியின் பக்கம் தான் இருக்கிறோம்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரைட். அப்போ 3 காரியங்கள் உங்களுக்கு உதாரணங்கள் நான் நினைப்படுத்துறேன் எல்லா இடத்துலையும். we are going to see. முதலாக நாம் பார்க்கும்போது தேவன் ஏதேன் தோட்டத்தில் அந்த சாய்ஸ் எனக்கு கொடுத்தார். யூ டிசைட் வாட் யூ வாண்ட். அப்போ தேவன் எந்த அளவுக்கு மனுஷனுடைய அந்த டிசிஷன் ஹானர் பண்றான்னு பாருங்க. எந்த அளவுக்கு ஹானர் பண்றாருன்னா, ஈவன் இஃப் ஹி சூஸ் ராங், God takes it. அதை அக்செப்ட் பண்றார். அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமா. அந்த டிசிஷன் உதாரணத்துக்கு உபாக புஸ்தகத்தில் வாசிக்கும் கூட மோசேயின் பிரமாணத்தை வரும்போது ஏதேன் தோட்டத்தில் இருந்துங்க ஒரு டிசிஷன் பார்க்கிறோம். உபாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது உபாகம் 11ஆம் அதிகாரம், The book of Deuteronomy chapter 11. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிற போது, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தின் சாபத்தை வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்க உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்பட்டிருந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றீர்களானால் சாபமும் வரும். அப்போ என்ன பண்றாருன்னா, தேவன் எப்பவுமே சஜஸ்ட் பண்றாரு. God always suggest. என்ன பண்றாருன்னா, நீ என்ன பண்ண, கீழ்ப்படி அப்படின்னு சஜஸ்ட் பண்றார். அவர் ஆசைப்படார். வேதம் சொல்லுகிறது தீமோத்தேயுல வாசிக்கும் போது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதுங்க அவருடைய சித்தமா இருக்கிறது. கடந்த பாடத்துல கூட நாம் படிச்சோம் இல்லையா? தேவன் துன்மார்க்கருடைய சாவி அவரு விரும்புறது கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்னதுங்க தேவனுடைய விருப்பமா இருக்குது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்கிற தீர்மானத்தை யார் தான் எடுக்கணும்னா, அந்த தனிப்பட்ட மனுஷனா இருக்கணும். Our choices are very, very important in our life. Choosing between good and bad, choosing between good and evil, choosing between righteousness and unrighteousness is very, very important. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பங்கு. நான் எதை எடுக்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒவ்வொருவரும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்மையோடு தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். Unless until I use that ability properly, நான் விழுந்து போக மாட்டேன். அந்த தேவன் கொடுத்த அந்த திறனை, தீர்மானிக்கிற அந்த திறனை நான் சரியாக கையாண்டேன் என்று சொன்னால் நான் விழுந்து போக மாட்டேன். நான் நீ பக்கம் இருப்பேன். பட் when it is influencing something in our life, நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஈர்ப்புகள், ஏதாவது ஒரு வழியில் வஞ்சிக்கப்படுதல் இருக்கும் என்று சொன்னால் நாம் விழுந்து போவோம். அப்ப இங்கே சொல்றாரு, இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீங்க சூஸ் பண்ணுங்க. அடுத்தபடியாக யோசுவாவுடைய காலகட்டத்தில் இவைகளை நம்ம பார்க்க முடியும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14 இருந்து 27 வரைக்கும் வாசிக்கிறோம். நீங்க பொறுமையா வாசிங்க. ஒரு சில பகுதி முதல் நான் வாசிக்கிறேன். 24ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நாம் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்போ
யோசுவா என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த விக்கிரத்துக்கு பின்னாடி போறீங்களா, நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. அங்க ஒரு கான்வர்சேஷன் போது நீங்க அப்புறம் நீங்க படிச்சீங்க. அப்ப என்னன்னா, நீங்கள் யாரை சேவிக்க போறீர்கள்? You have only two options, either God or idols. நீங்க எதை என்னதுங்க ஃபாலோ பண்ண போறீங்க? நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் அந்த சாய்ஸ் என்பது உங்களுக்கு தான். இப்போ இதை வைத்துதான், இந்த டிசிஷன் மேக்கிங் வச்சுதான் ஒரு மனுஷனுடைய என்னதுங்க முடிவே இருக்குது. இந்த டிசிஷன் மேக்கிங் வச்சா ஒரு மனுஷனுடைய முடிவே இருக்கிறது. என்ன முடிவே இருக்கிறது? நமக்கு தெரியும், எபிரேயர் 9:27 வாசிக்கிறோம். எபிரேயர் 9:27 பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? அப்போ மனுஷனை இப்படி நியாயம் தீர்க்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவன் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது எடுத்த தீர்மானங்களை வைத்தே அந்த என்னதுங்க பலன் கிடைக்க போறது. அப்ப அது எந்த தீர்மானம் பேசுறோம்? நீதியா அநீதியா, ஜீவனா மரணமா? அப்போ இதை சார்ந்தான் மனுஷனுடைய என்னதுங்க இலக்கு, இட்டர்னல் டெஸ்டினேஷன் வரை, நித்திய இலக்கு வரை, நித்திய ஜீவன் வரை எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னா, மனுஷன் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது அவன் எடுக்கிற தீர்மானங்கள். முதல்ல நாம் பார்த்தோம், முதல் பாயிண்ட், தேவன் மனிதனை உருவாக்குகிற பொழுது சுயமாய் தீர்மானிக்கக்கூடிய திறனோடு படைத்தார். ஆனால் பல சமயங்களில் அந்த திறன் மால் ஃபங்க்ஷன் ஆகிறது டியூ டு சம்படிஸ் ஆர் எனிதிங், பொருளாலோ நபராலோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால அந்த தீர்மானிக்கிற குணம் செயல் எழுந்து போகுது. இட் இஸ் நாட் ஒர்க்கிங். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தவறாக ஒர்க் ஆகுது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அப்ப இது தீர்மானிக்கிறது என்பது எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. we have to choose between either choices. we have only two choices. ஏதாவது இரண்டுக்குள்ளாக இருந்தால் நாம் தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது நம்முடைய முழுமையானதுங்க விருப்பம். அந்த சுதந்திரத்தில் தேவன் தலையிடுறது கிடையாது. ஒரு சொல்றது பாருங்க, இன்னைக்கு கடவுள் இல்லை என்று ஒரு சொல்வார் என்று சொன்னால், தேவன் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா துன்மார்க்குடைய சாவு அவர் பிரியமானது அல்ல. அவனும் திரும்பணும் பண்றாருங்க, வெயிட் பண்றாரு. ஒருவேளை கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அவனுடைய வாய் கோணிச்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யாரா சொல்லுவாங்களா கடவுள் இல்லைன்னு? இல்ல. அப்போ தேவன் மனிதனுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், உன்னுடைய முடிவை நான் மதிக்கிறேன், ஆனால் எடுக்கிற முடிவுக்கு தக்கதாக உனக்கு என்னதுங்க பலன் உண்டு. நீ கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, விக்கிரகம் தான் கடவுள் என்று சொன்னாலும் சரி, அல்லது வேற எதை நீ நம்பிக்கொண்டிருந்தாலும் சரி, உனக்கு பலன் உண்டு, உனக்கு தீர்ப்பு உண்டு. நீ எடுக்கிற முடிவை சார்ந்துங்க தீர்ப்பு இருக்கிறது சொல்ற. இது இரண்டாவது. கடைசியா மூன்றாவது ஒரு பாயிண்ட் பார்த்துங்க, இந்த நாளை பார்த்து நான் முடிவு செய்வோம். மூன்றாவது, ஒருவன் விசுவாசி என்று சொல்லுகிற போதே அவர் ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்கிற பொழுது we have only two options. அப்போ ஒருவர் நீதிமான் என்றும் ஒருத்தர் அநீதிமான் அல்லது துன்மார்க்கன் என்றும் எதை சார்ந்து தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் எடுக்கிற அந்த முடிவை சார்ந்தே. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான காரியம் நான் நினைவுபடுகிறேன். இந்த கருத்தை உங்களுக்கு கரெக்டா அப்படிதான் பாருங்க. முதல் காரியம் நாம் பார்த்தது, தேவன் மனிதன் முடிவெடுக்கக்கூடியவனாய் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷன் தேவன் அப்படிதான் படைச்சிருக்கார். நான் சரியாக முடிவெடுக்கிறதுக்கு நாம் பல ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாம். வேறு அந்த பாடம் போட நேரம் கடந்து விடும். நாம் முடிவுகள் எடுப்பதற்கு ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முடிவு நாம் தான் எடுக்க வேண்டும். we should not be influenced by anything. இந்த பொருளுமோ எந்த நபருமோ நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது.
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா we are not making anything right decisions. சரியாக நாம் என்னதுங்க முடிவெடுக்கல, என்னுடைய சிந்தனை என்னது சரியா வேலை செய்யல. ப்ராப்ளி எடுக்கிற அதுக்கு உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு முடிவை நான் தெரிந்தே தவறா எடுக்கலாம், அது வேறு. ஆலோசனை பெற்றுக்கொண்டு இருந்துங்க நான் தவறா எடுக்கலாம், அது வேறு. ஒரு சரியான ஆலோசனை பெற்றுக்கொண்டு நாம் கடந்த பாட்டை கூட நாம் படிச்சோம். ரெகபியாம் சாலோமோனுடைய பையன் நல்ல ஆலோசனையை கேட்டு அதை தள்ளிடுதுங்க, துன்மார்க்கமா இருந்ததுங்க ஒரு ஆலோசனை எடுத்துக்கொண்டார். அது நிமித்தமா இருந்ததுங்க ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, கான்சியன்ஸா நான் டிசைட் பண்ற விஷயம் ஒண்ணு, நான் மூளை யூஸ் பண்ணாம, நான் என்னுடைய பங்கையே செய்யாம, I have been moved by somebody அப்படின்னு சொல்லும் போது it is wrong. அப்போ it is malfunctioning, சரியாக வேலை செய்யல. இரண்டாவதாக, we have only two options, we have to choose between these two, we don't have multiple options. நமக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடையாது, இதெல்லாம் இன்னும் நமக்கு கிடையாது. நமக்கு ரெண்டு வாய்ப்பு தான். நீ நீதியை செலக்ட் பண்ண போறியா, துன்மார்க்கத்தை செலக்ட் பண்ண போறியா, ஜீவனா மரணமா, ஏதாவது ஒண்ணு நான் சூஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். இந்த சூஸ் பண்றதை சார்ந்துதான் நம்முடைய நித்திய வாழ்வு வரை இருக்கிறது என்பது வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக, இந்த தீர்மானிக்கிற இந்த குணம் தான் நாம் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது பார்க்கிறோம். டிசிஷன் சாதாரண விஷயம் கிடையாது. பார்த்தீங்க, நாம் எடுக்கிற முடிவு என்பது, இந்த முடிவுதான் நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. ரைட். நமக்கு பரிச்சயமான உதாரணம் எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தர்களாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். நல்லா பாருங்க, the decision to obey the word of God, he made the right choice. ஏன்னா தற்காலத்திலே காணாதவை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்றான். என்னது, அது வரைக்கும் அவங்க மழையை பார்த்ததில்லை சொல்றாரு, மேல தண்ணி வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. தேவ எச்சரிப்பு பெறுகிற பொழுது அதை கேட்டு உணர்ந்து, ஆம் தேவன் சொல்றாரு நான் செய்யணும் என்கிறதான அந்த தீர்மானத்தை எடுக்கிற பொழுதுதான் நாம் விசுவாசி ஆகிறோம். நாம் எப்படி விசுவாசி ஆகிறோம் அப்படின்னு சொன்னா, நான் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு நான் ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது நான் என்ன ஆகிறேன், தேவனுடைய பிள்ளை ஆகிறேன். எஸ், when I decide to obey the word of God, நான் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாக எப்போது நான் என்னை ஒப்புக்கொள்கிறேனோ அப்பொழுதுதான் நான் விசுவாசி. அப்போ இந்த டிசிஷன் தான் எனக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா நான் யாரு விசுவாசி தெரிஞ்சு சொல்லி. We cannot be influenced by somebody. We cannot moved by some inspirational speeches. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க கை தூக்குங்க, வாங்க ஞானஸ்நானம் எடுத்துங்க. இல்ல, நமக்கு தெளிவா புரியும். We should not be influenced. Right. 7ஆம் வசனத்துல, விசுவாசத்தாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகும்படி மன்னிக்கும். எபிரேயர் 11:8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நல்லா பாருங்க, when he decides to obey the word of God, then the word of God says he is a faithful man. ஒரு விசுவாசி என்று எப்பொழுது சொல்லப்படுது என்று சொன்னால், அந்த நபர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் விசுவாசி. நிறைய பாடங்கள் இதை குறித்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பதே கூடாத காரியம், மேல 6ல வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணுங்க, செயல் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுல வாசிக்கும் நமக்கு தெரியும், கிரியில்லாத விசுவாசம் செத்தது. அப்போ
என்னுடைய செயலை சார்ந்து, என்னுடைய டிசிஷனை சார்ந்து நான் விசுவாசியா இல்லையா என்பது தீர்மானிக்கிறது. அப்போ இந்த தீர்மானிக்கிற வந்து ஒரு திறன் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பல சமயங்கள்ல நாம் தேவையில்லாத விஷயத்துக்கு இந்த டிசிஷன் மேக்கிங் பயன்படுத்துவோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் வீட்டுக்கே நான் ஏற மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்றது, ஒருத்தர் கூட சேர்ந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றது, ஒருத்தர்கிட்ட நான் பேச மாட்டேன் முடிவு பண்றது, இப்படி மெனி விஷயம் உலக பிரகாரமாக அல்லது எப்படியாச்சும் என்னதுங்க நான் கடன் வாங்கியாச்சும் ஒரு பொருள் என்னதுங்க வாங்குவேன் தீர்மானம் பண்றது, எனிதிங். என்ன பேசுறோம் அப்படின்னா அது சரி தவறுன்னு பேசல. இப்ப பேசுறதுனா சரி தவறுன்னு பேசல. ஒரு மனிதனால தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவன் தீர்மானிச்சான்னா அந்த தீர்மானத்துல வைராகியமா நிற்பான். அதாவது வேதம் சொல்லுகிறது, நல் விஷயத்தில் வைராகியம் பாராட்டுவது நல்லது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நாம் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய ஐடென்டிட்டியை நமக்கு காண்பிக்கிறது. நான் விசுவாசியா அவிசுவாசியா என்பதை நான் எடுக்கிற முடிவு காண்பிக்கிறது. உதாரணத்துக்கு பவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எப்படின்னா, அவர் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியுமா வேண்டாமா என்று சொல்லுகிற போது நமக்கு ஏற்கனவே தெரியும், பவுல் வந்துங்க டிலேட் கீழ்ப்படிவதற்கு கொஞ்சம் தாமதம் பண்ணார். அண்ணையா கேட்கிறாரு இல்லையா, அப்போஸ்தலர் 22:16 நாம் வாசிக்கும் போது, இப்போது நீ தாமதிக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போஸ்தலர் 22:16 இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன அப்படின்னு அண்ணையா கேட்கிறார். அப்போ பவுல் சர்ச்சை டிலே பண்ணாரு, தாமதம் பண்ணார் என்ற தகவல் நமக்கு தெரிகிறது. I do not know why he delayed, but ஒரு காரியத்தை அவர் கன்ஃபஸ் பண்றார். நான் என்ன பண்ணல அப்படின்றத கன்ஃபஸ் பண்றார். கலாத்தியர் வாசிக்கும் போது, கலாத்தியர் 1 அதிகாரம் 16 வசனம். கலாத்தியர் 1 அதிகாரம் 16 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தி சபைக்கு எழுதும் பொழுது தன்னுடைய அந்த செயலனுங்க கீழ்ப்படிதலை குறித்து சொல்லுகிற போது அவர் வெளிப்படுத்துறார். 16ல, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். எப்படி யோசனை பண்ணலையா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணல. ஆங்கிலத்துல பல மொழியாக்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா இப்படி இருக்கும், he did not consult with his family. நான் கீழ்படிடுமா, இதுதான் சுவிசேஷன் சொல்றாங்க, நம்ம யூதர்களா இருக்கிறோம், நான் சுவிசேஷத்துக்கு கீழ்படிச்சா யூதருக்கு விரோதமா போயிடுவேன், பரவாயில்லையா நான் கீழ்படிட்டுமா அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்ணலையானா, he did not consulted with family. அப்போ என்ன அப்படின்னா, இங்க ஃபேமிலின்னு சொல்லும்போது அவருக்கு தெரியும் பவுல் குடும்பம் கிடையாது, அவருடைய குடும்பத்தாரோட அவர் பண்ணலங்க டிஸ்கஸ் பண்ணல. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னா, செல்ஃபா என்ன பண்ணுங்க அவன் எடுக்கணும். செல்ஃபா அவன் ஒரு முடிவு எடுக்கணும். நான் தேவனுடைய வார்த்தையை கீழ்படுகிறேன் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி எடுக்கணும்? செல்ஃபா எடுக்கணும். அது தேவனுடைய வார்த்தை இது மட்டும் கிடையாது, எந்த இடத்துலயுமே எல்லா முடிவுகளிலுமே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னா, முடிவுகள் நாம் சுயமா எடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, எடுக்கிற முடிவு இருக்கணும்னா நீதியை சார்ந்து இருக்கணும். அந்த நீதியை சார்ந்து இருக்கிற பொழுது மட்டும்தான் நாம் யாருங்க விசுவாசி. இல்லைன்னா நான் எப்படி ஆயிடுங்க அவிசுவாசி லிஸ்ட்ல போயிடுவேன். எதுவும் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லும் போது வாசிக்கிறோம் 14ஆம் சங்கீதத்துல இப்படி சொல்றார். நான் இந்த பாடத்தை இருந்துங்க சமீப காலத்துல நான் படிச்சது உண்டு. சங்கீதம் 14ல 1ஆம் வசனத்துல, தேவன் இல்லை என்று மதிக்கிட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அப்போ தேவன் இல்லை என்று கூட சொல்லலாம். அது இருந்துங்க ஒரு டிஷ், ஒரு முடிவு.
அப்போ நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் நான் விசுவாசியா, நான் தேவனை நம்புகிறேனா, நான் தேவனை நம்பலையா என்று தெரிவிக்கிறது. இது நான் உங்களுக்கு ரொம்ப பொதுப்படையானதுங்க. நான் உங்களுக்கு வேதத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் சிந்திச்சு பார்ப்பேன், எவ்வளவு காட்லி டிசிஷன்ஸ் we make. தேவனுக்கேற்ற தீர்மானங்கள் நாம் எடுக்கிறோமா, அது பல சமயங்கள நாம் மனிதர்களை சார்ந்ததுங்க தீர்மானம் எடுக்கிறோமா, நாம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா தேவன் மனிதன் எப்படி படைச்சிருக்காருன்னா, எப்படிப்பட்ட திறனோடு படைத்திருக்கிறார் என்று சொன்னால், முடிவெடுக்கக்கூடிய திறனுடையவராய் படைத்திருக்கிறார். நம்மளால சரியா முடிவெடுக்க முடியும். அதற்காக என்னதுங்க, நம்ம ஆலோசனை பண்ணலாம், தேடலாம். அதனால்தான் வேதம் சொல்லுது, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது இதெல்லாம் பண்ணலாம். எதெல்லாம் பண்ணலாம்னா, செக்கிங்கு, ஆலோசனை கேட்கறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யலாம் அல்லது செய்யணும் இல்லையா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, இல்லையா சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்ன பண்ணுங்களா, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், இல்லையா. அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, சோதித்து பார்த்துல எப்பொழுதும் இருந்துங்க என்கரேஜ் பண்ணுது. நீ செக் பண்ணு, தென் யூ டிசைட். செக் பண்ணாம என்ன பண்ணுங்க, ஏத்துக்காத, பட் செக் பண்ணு அப்படின்னு சொல்ல. எரேமியா வாசிக்கிறோம். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு பெண், 32ஆம் வசனம், 2:32, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்துவிட்டார்கள். அப்ப என்னன்னா, எடுக்கிற முடிவுகள் எதை சார்ந்து, மறக்கிற அளவு கூட நம்ம தேவன் மறக்கிற அளவு கூட இந்த மக்கள் வந்துங்க இருந்திருக்கார்கள். அப்புறம் சோதிச்சு பார்க்கலாமா, சோதிச்சு பார்க்கலாம், தவறு கிடையாது. ஆலோசனை கேட்கலாமா, ஆலோசனை கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நாம் சரியான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நாம் எல்லாம் பொதுவானதுங்க படிச்சோம். நம்முடைய வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல நாம் எவ்வளவுலாம் இருந்துங்க காட்லி டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு, நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்றோம், குடும்பமா சேர்ந்து எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில எவைகள் நம்முடைய வாழ்க்கை ப்ரியாரிட்டியா இருக்கு. ஸோ இவைகளெல்லாம் எவைகள் என்ன தீர்மானிக்குதுன்னா, என்னுடைய விசுவாசம் தீர்மானிக்குது. நான் எந்த அளவுக்கு விசுவாசி என்பது தீர்மானிக்கிறது நான் எடுக்கிற முடிவுகள். நான் தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு அது இப்படி இந்த ஒரு பகுதி நான் வாசிச்சுங்க, நான் நிறைவு செய்யறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ என்னுடைய அவயவத்தை, என்னுடைய கண்ணை, என்னுடைய மூக்க, என்னுடைய வாய, என்னுடைய காத, என்னுடைய கையை, என்னுடைய கால்களை, இந்த சரீரத்தினுடைய அவயவங்களை எந்த ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்திருக்கு? நீதி ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்திருக்கா, அல்லது அநீதி ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்திருக்கா? இது நம்முடைய வாழ்க்கையில இருந்துங்க, இது ஒரு பெரிய என்னதுங்க, ஒரு ஒரு போராட்டம் தான். அதாவது வேதம் சொல்லுது இல்லையா, இந்த உலகத்தை கண்டிப்பா நடந்துங்க நமக்கு போராட்டம் தான். நான் எடுக்கக்கூடிய காட்லி டிசிஷன்ஸ் எந்த அளவு நடந்துங்க, நான் எடுக்கிறேன் மிக முக்கியமான விஷயம்.
அப்போ நாம் என்ன பண்ணுவோம், சிந்திப்போம். தேவனுக்கேற்ற தீர்மானங்கள் எடுக்க இருக்கணும். முதல்ல நான் பார்த்த விஷயம், தேவன் மனிதனை படைக்கிற பொழுது தீர்மானிக்கிற குணாதிசயத்தோடு படைத்தார். அப்படி நம்ம எடுக்கிற பொழுது தான் நான் கரெக்டா இருந்தேன். அந்த கரெக்டா எடுக்கிறோமோ தப்பா எடுக்கிறோமோ ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நான் சுயமாய் தீர்மானம் எடுக்கக்கூடியவனா இருக்கிறேன் என்று சொன்னால், தேவன் படைத்த பிரகாரம், சிருஷ்டித்த பிரகாரம் நான் சரியா வேலை செய்யறேன், மால் ஃபங்க்ஷனிங் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, we have only two choices. 2 வாய்ப்புகள் தான், 2 ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு. ஒண்ணு நீதி அல்லது அநீதி. இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் இதுங்க நான் தீர்மானம் பண்ணுறது அவசியமா இருக்குது. ஒண்ணு நான் நீதிக்கு நான் செய்யணும், இல்லைன்னுதுங்க நான் அநீதியா இருந்துங்க செய்யறா இருந்துங்க இருக்கிறேன். அப்போ நான் வேற நடுவில் எடுக்காம இருக்குது வாய்ப்பு கிடையாது. மூன்றாவது, நான் எடுக்கிற இந்த தீர்மானங்கள் தான் நான் விசுவாசியா அவிசுவாசியா என்பதை தீர்மானிக்கிறது. அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கை நாம் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறோம் நாம் இருக்கிறோம் என்று நாம் சிந்திப்போம். தேவனுக்கேற்ற முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கக்கூடிய நாம் இருக்க வேண்டியது அவசியம். அதான் நான் விசுவாசி என்பதை அடையாளப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் நாம் இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். தேவன் தாம் என்னை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலையைத்தான் தேவனுக்கு வேண்டி செய்வோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, சர்வ வல்லமுள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்க மீது எப்பொழுதும் தயவாய் கிருபையாய் இருக்கிறவரே, மீண்டும் ஒரு விஷயம் சமுதாய தலையிலே தாழ்த்துகிறோம். இந்த நாள் நாங்கள் படித்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. நீர் மனிதனை எவ்வளவு கனமாய் படைத்திருக்கிறீர் தாப்பனே. உண்மை போல நீர் எவனமாய் தீர்மானிக்கக்கூடிய குணாதிசயமுடையவராய் இருக்கிறீரோ அவனமாய் மனிதனுக்கும் தாப்பனே. அப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு நீ பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. நாங்களும் கூட தாப்பனே அந்த சிருஷ்டிப்பிலே தாப்பனே நாங்களும் தீர்மானிக்கக்கூடிய குணாதிசயத்தை படைத்திருக்கிற நாங்களும் கூட தாப்பனே அப்படிப்பட்ட சிந்தர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எவனமாய் தாப்பனே சாத்தான் தாப்பனே ஏவாள் மூலமாய் தாப்பனே ஆதாவுடைய தாப்பனே வீழ்ச்சி காரணமா இருந்தாங்க தாப்பனே. நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில தாப்பனே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள்ல தாப்பனே தேவீர் எந்த தாப்பனே மக்களுடைய தாப்பனே இன்ஃபுளுன்ஸோ அல்லது தாப்பனே பொருட்களுடைய இன்ஃபுளுன்ஸ் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு தாப்பனே நேர்த்தியான முடிவுகளை தாப்பனே எடுக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. அதே மாதிரி தாப்பனே தேவரே எங்களுக்கு இருக்கிறதான 2 வாய்ப்புகள், நீதியா அநீதியா, பாவமா ஜீவனா என்பதை இந்த விஷயத்துல தாப்பனே நாங்கள் தாப்பனே ஜீவனை தெரிந்து கொள்ளும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாருங்க தாப்பனே. அப்படிப்பட்ட நேர்த்தியான தீர்மானம் எடுத்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி தாப்பனே மூன்றாவது நாங்கள் படித்த தாப்பனே இவைகள் தான் நாங்கள் தாப்பனே உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோமா இல்லையா, நாங்கள் விசுவாசியா அவிசுவாசியா என்பதை தாப்பனே தீர்மானிக்கும் இவைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து தாப்பனே நாங்கள் ஆவிக்கேற்ற தீர்மானம் எடுக்கலாம் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய. பாவபட்சங்களை தயவாய் மன்னிங்க. இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற பொழுது தினம் தாப்பனே நாங்கள் தாப்பனே தீர்மானம் எடுக்கக்கூடிய தாப்பனே சூழ்நிலைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆம் தகப்பனே தேவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஆவிக்கேற்ற தீர்மானம் எடுப்பது எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பாவ குற்றங்களை தயவாய் மன்னிங்க தாப்பனே. சேஷம் இந்த லாக்டவுன் காலத்துல உடைய கப்பனை கிருபையும் உங்களுடைய இறக்கும் தாப்பனே எங்கள் ஒவ்வொரு எடுத்து ஆட்சேபிக்கிறோம். பிராந்தி சபைக்கு நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். பிராந்தி சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையை சந்திங்க. கையின் பிரயாசங்களை உறுதிப்படுத்துங்க தாப்பனே. அதே பொருளாதார தேவையை சந்திக்கப்பட உதவி செய்ய தாப்பனே. அப்பா எந்தமான தாப்பனே ஆபத்துகளோ நாசுமூசோ கொள்ளை நோய்களை தாப்பனே உடைய தாப்பனே பிள்ளைகளை அணுகாதை பாதுகாத்துக் கொள்ள எங்களை ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். அதிகாரிகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். கிருபையை பாராட்டுங்க தாப்பனே. எங்களுக்காக வேலை செய்கிறதான அன்பான தாப்பனே மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தாப்பனே கார்பரேட் ஸ்டாஃப்ஸ்க்கு நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொடுங்க. அப்பா உணவுகளுக்காக திக்கற்றவர்களுக்காக எளியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாரையும் பாதுகாத்துக் கொடுங்க தாப்பனே. நாளை எங்க கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்றோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க வழியெடுத்தேன். சகல துதி கனம் மகிமை புலாமுறை கேட்டுக்கிறோம். மீட்பர் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்தினாலே ஜெபங்களும் எங்களுடைய பிதாவே. ஆமென். நன்றி.